application. The SBI shall file an affidavit of its chairman and managing director. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, இப்ப SBI உடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் 15ஆம் தேதிக்குள்ளாக அவர்கள் தரவுகளை ஒப்படைக்க வேண்டிய அந்த உத்தரவு, முன் உத்தரவு அப்படியே இருக்கிறதா? தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் SBI வங்கிக்கு கடுமையான கண்டனங்களை முன்வைத்திருக்கிறது. மிக முக்கியமாக உச்சநீதிமன்றத்துடைய அவர்களுடைய உத்தரவுகளை ஏன் முறையாக பின்பற்றவில்லை என்ற ஒரு கேள்வியை SBI தரப்பிற்கு உச்சநீதிமன்றமானது கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்வதற்கு வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி SBI தாக்கல் செய்த கூடுதல் மனு என்பது தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ உத்தரவை உச்சநீதிமன்றத்துடைய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வானது பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக ஜூன் 30ஆம் தேதி வரை வழங்க வேண்டும் என்ற ஒரு அந்த கால அவகாசம் என்பதும் தற்பொழுது அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வானது இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் 12ஆம் தேதி, அதாவது நாளை மாலை வங்கியினுடைய அந்த மாலை அலுவல்களானது முடிவடையும் அந்த கால அவகாசத்திற்குள் நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் ஆவணங்களையும் அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வானது பிறப்பித்திருக்கிறது. அதே சமயம் அந்த தரவுகள் பெறப்பட்டு வரும் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அனைத்து தகவல்களுமே தேர்தல் ஆணையத்துடைய இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றமானது திட்டவட்டமாக மீண்டும் தெரிவித்திருக்கிறது. கடந்த மாதம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை உடனடியாக பின்பற்ற வேண்டும் எனவும் மீறப்பட்டால் கடும் நடவடிக்கைகள் என்பது நீதிமன்ற அவமதிப்பின் கீழ் எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வானது தற்போது SBI வங்கிக்கு கடும் எச்சரிக்கையாக முன்வைத்திருக்கிறது. இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கில் ஏற்கனவே, அதாவது SBI தரப்பினுடைய FAQs பகுதிகளை பொறுத்த அளவில் யாரெல்லாம் அந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அந்த தனிநபர்களுடைய KYC தரவுகள் வங்கியின் வசம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த தேர்தல் பத்திரங்கள் பெறப்படும் பொழுது மோட் ஆஃப் பேமெண்ட் எந்த மோட் ஆஃப் பேமெண்டில் அவர்கள் பணத்தை செலுத்தியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தரவுகளும் SBI வசம் தயாராகவே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சியானது வாங்கப்படும் தேர்தல் பத்திரங்களை பணமாக்கும் பொழுது ஒரே ஒரு வங்கி கணக்கின் மூலம் மட்டுமே அவர்கள் பணமாக்க முடியும். அந்த வங்கி கணக்கும் 29 கிளைகளில், அதாவது SBI வங்கியினுடைய 29 கிளைகளில் ஏதோ ஒரு கிளையில் தான் திறக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த அனைத்து தரவுகளுமே தயாராக இருக்கும் பொழுது தரவுகளை தாக்கல் செய்வதில் ஏன் கால தாமதம் என்ற ஒரு கேள்வியை தான் தற்பொழுது இன்றைய விசாரணையின் பொழுது உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வானது கேள்வியாக SBI தரப்பிற்கு எழுப்பியிருக்கிறது. அனைத்து தரவுகளும் தயாராக இருக்கும் பொழுது இருக்கும் தரவுகளை தாக்கல் செய்வதற்கான ஒரு உத்தரவை தான் உச்சநீதிமன்றம் பிறப்பித்ததே தவிர அதை சரிபார்க்க வேண்டும் என்ற அவசியம் என்பது SBIக்கு நாங்கள் கூறவில்லை என்ற ஒரு கடும் கருத்தையும் தலைமை நீதிபதி சந்திரசூட் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தார். இந்த உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் தகவல், அதாவது அடிப்படை உரிமைகளை மீறும் வகையிலான செயல்பாடுகளில் யாரும் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு உத்தரவுகளானது உச்சநீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவுகளை SBI வங்கியும் தேர்தல் ஆணையமும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டவட்டமான உத்தரவை இன்றைய விசாரணைக்கு பிறகு தற்பொழுது 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வானது பிறப்பித்திருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் 2024 பிப்ரவரி ஆகிய காலகட்டத்திற்கிடையே சுமார் 44,434 தேர்தல் பத்திரங்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக வாங்கப்பட்டது என்ற அடிப்படையில் அந்த அனைத்து தேர்தல் பத்திரங்களுடைய விவரங்களையும் யார் வாங்கினார்கள், எந்தெந்த தேதியில் வாங்கினார்கள், எந்தெந்த கட்சிகள் தேர்தல் பத்திரங்களை பணமாக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை அனைத்துமே சீலிட்ட கவரில் இருக்கும் விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கவும் தேர்தல் ஆணையம் அதனை பதிவேற்றம் செய்வதற்கான ஒரு உத்தரவை தான் தற்போது உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டமாக பிறப்பித்திருக்கிறது. அதனால் SBI வங்கியுடைய அந்த கோரிக்கை என்பது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டு அதனுடைய மனுவும் தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சுசித்ரா இணைப்பில் இருங்க. தொடர்ந்து இது குறித்த கருத்தை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். திரு வணக்கம். SBIயினுடைய இந்த கூடுதல் அவகாச கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக நாளைக்குள்ளாக தரவுகளை கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது? SBIல இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஏதாச்சும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும் போது அது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்றதுதான் ஒரு பெரிய தாக்கமாக நான் பார்க்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவதாக பொய்யில் பாருங்களேன், அதாவது இது ஒரு டேப் ஆஃப் தி
பட்டம் நமக்கு கிடைக்க வேண்டிய தகவல். அந்த தகவலை நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு உச்ச நீதிமன்றத்திலேயே பொய் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், எஸ்பிஐ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டருக்கு எப்படி தைரியம் வந்ததுன்ற கேள்விக்கு தான் அவங்க பதில் தர வேண்டியதா இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அது பாஜக அரசாங்கம் கொடுக்கின்ற தைரியம் தான். பாஜக அரசாங்கம் கூறியுள்ளது போல தெரிகிறது. அவரிடம் நீங்க இந்த தகவலை கொடுக்க கூடாது என்று கூறின அந்த ஒரு அடிப்படையில் தான் இது நடந்துக்குமே தவிர வேற ஒரு முகாந்திரமும் கிடையாது. நிச்சயமாக இது அந்த அரசாங்கத்தையும் கேள்வி கேட்க வேண்டும். முதல் முறையாக சுப்ரீம் கோர்ட்டை நிச்சயமாக பாராட்டத்தான் ஆக வேண்டும். இந்த ஒரு 10 வருட காலத்தில் முதல் முறையாக எனக்கு சுப்ரீம் கோர்ட் நம்பிக்கை வந்தது இந்த ஒரு கேஸ் தான் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு